தூத்துக்குடியில் தேவாலய குருவானவர் திட்டியதால் மனமுடைந்த ஆசிரியை காலாவதியான மாத்திரையை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தாளமுத்து நகர் பகுதியில் அமைந்துள்ள CSI திருச்சபைக்கு சொந்தமான தூய இமானுவேல் ஆலயத்தின் குருவானவரான காலிப் மான்சிங் என்பவர் அங்கு வந்த ஆசிரியை சுபா சங்கீதாவை மற்ற ஆசிரியர்கள் முன்னிலையில் தரக்குறைவாக பேசியுள்ளார். இதனால் மனவேதனை அடைந்த சுபா சங்கீதா வீட்டில் இருந்த காலாவதியான மாத்திரைகளை உட்கொண்டு தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஆசிரியை அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இப்போது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். जिस नंबर से आप संपर्क करना चाहते हैं वह अभी स्विच्ड ऑफ है. कृपया कुछ समय पश्चात प्रयास करें. The number you are calling is currently switched off. இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அனைவருக்கும் அன்பான வணக்கம். தற்பொழுது நீங்கள் கண்ட காட்சி பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் தூத்துக்குடியில் உள்ள தாளமுத்து நகர் என்ற சபையில நடந்ததாக அனைத்து தொலைக்காட்சிகளிலும் ஒளிபரப்பானது. இது குறித்து நிறைய பேர் பண்ணாங்க, எனக்கு இந்த தகவலை அனுப்பி இதை குறித்து பேச சொன்னாங்க. ஆனாலும் இது ஒரு சென்சிட்டிவான விஷயம் அப்படிங்கறதுனால தீர விசாரித்து 6ஆம் தான் நம்ம இது குறித்து பேசணும்னு சொல்லி நான் காத்திருந்தேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட அந்த நபர் காலிப் மான்சிங் என்ற அந்த குருவானவரை தொடர்பு கொள்வதற்கு முயற்சி செய்தேன். ஆனால் அவருடைய தொலைபேசி பாத்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது. அவர் பாத்தீங்கன்னா பேராயருடைய சாப்ளினாகவும் பணியாற்றுகிறார். அப்போ பாத்தீங்கன்னா அவருக்கு சற்று அதிகமான பொறுப்புகள் இருக்கும். குறிப்பாக பாத்தீங்கன்னா அங்க இருக்கின்ற அந்த நிர்வாகிகளுடைய தொடர்பு நேரடியாக இருக்கும். இன்னொரு விஷயமும் இதுல பாத்தீங்கன்னா சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த தாளமுத்து நகர் என்பது கடந்த நிர்வாகத்தினுடைய கண்ட்ரோல்ல இருக்கும் பொழுது அங்க பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் நடந்திருக்குது. சோ அதனால ஒருவேளை கடந்த நிர்வாகத்தினர் தற்பொழுது மாற்றப்பட்டு புதிதாக பாத்தீங்கன்னா ஒரு நிர்வாகத்தினர் வந்திருக்காங்க. எனவே இவர் பாத்தீங்கன்னா இந்த பிஷப் சாப்ளின் எல்லாம் வர்றவங்க பாத்தீங்கன்னா நிச்சயமாக அங்க ஆளும் கட்சியினராக இருக்கிறவருடைய அந்த ஆசை பெற்ற நபராகத்தான் இருப்பார். அப்படி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஒருவேளை இவர் பாத்தீங்கன்னா வேண்டுமென்றே இந்த வழக்கில் சிக்க வைக்கப்பட்டிருக்கலாமோ என்று தெரிந்தவர்கள் என்ன பண்றாங்க, சந்தேகப்படுகிறார்கள். சோ எனவே பாத்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் ஒரு ஆயர் இது போன்ற சம்பவத்தில் அகப்பட்டிருப்பது நிச்சயமாக அவருடைய நற்பெயருக்கு ஒரு பெரிய ஒரு களங்கத்தை தான் விளைவிக்கிறது. நடந்தது என்ன என்று நமக்கு தெரியாது. ஆனாலும் பாத்தீங்கன்னா கண்டித்ததாக தான் இருக்காங்க. கண்டித்ததுனால பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட அந்த பெண்மணி காலாவதியான மாத்திரைகளை உண்டு தற்கொலைக்கு முயற்சி செய்தார்னு சொல்றாங்க. நல்ல வேளையாக வேறு வகையான பாலியல் சம்பந்தமான டார்ச்சர் கொடுத்தாருன்னு சொல்லி வராம இருப்பது நல்லது என்று நாம் நினைத்துக் கொள்வதுதான் இதுல பாத்தீங்கன்னா பெருமைப்படத்தக்க ஒரு விஷயம் நான் நம்புறேன். ஏன்னா பாத்தீங்கன்னா ஆயர்களை அதிகமாக டேமேஜ் பண்றது அந்த விஷயம் தான். பெண்கள் சவகாசம், அடுத்தது பாத்தீங்கன்னா பண பிரச்சனை, இந்த ரெண்டு தான் பாத்தீங்கன்னா அவர்களை அவருடைய வாழ்க்கையை முற்றிலுமாக சீரழிக்கக்கூடியது. சோ அதனால அது போன்ற சம்பவங்கள்ல சிக்காம திட்டினாரு, அதனால மனம் உடைச்சிட்டேன்னு சொல்றாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா கண்டிக்கும் ஆசிரியன் கரையேற்றி விடுவான்னு சொல்லுவாங்கல்ல, அது போல கண்டிக்கும் ஆசிரியன் மட்டுமல்ல கண்டிப்பாக இருக்கின்ற ஆயர்களும் நிச்சயமாக விசுவாசிகளை மோட்ச கரையை நோக்கி செல்ல வைக்கிறான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பாத்தீங்கன்னா கடைசி காலங்கள்ல தங்கள் சுய இச்சைக்கேற்ற போதகர்களே என்ன பண்ணுவாங்க, மக்கள் தெரிந்து கொள்வாங்கன்னு தான் பைபிள் சொல்லுது. ஸோ அதனால இந்த காலங்கள்ல கண்டிப்பான ஊழியர்கள் கண்டிப்பான ஆயர்களுக்கு பாத்தீங்கன்னா நிச்சயமாக நிறைய கன்னிகள் வரத்தான் செய்கிறது. ஸோ எது எப்படி என்று தெரியவில்லை. நிச்சயமாக தர்மமே ஜெயிக்கும். ஒருவேளை அவர் கண்டித்திருந்தாலும் சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா அனைவருடைய முன்னணியில் கண்டிக்காமல் தனியாக நம்மளாம் கூட்டு தனியாக கொடுக்க சத்தம் போட்டாலும் அது பிரச்சனை. ஸோ எனவே பெற்றோர்கள் அழைத்தோ இல்லைன்னா அந்த இடத்தை கடந்து செல்ல வேண்டியது நல்லதுதான் நினைக்கிறேன். ஆயர்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை பாத்தீங்கன்னா குறிப்பாக உங்களுடைய துணைவியாரோட சேர்ந்து இந்த மாதிரி என்ன பண்ணுங்க, பெண்களை சந்திப்பதோ பெண்களிடம் பேசுவதோ வீடு ஹவுஸ் விசிட்டிங் போறதோ சேர்ந்து செல்லுங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆயர்களுடைய மனைவியாருக்கு பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்தாலும் சம்பளம் கொடுக்குறாங்க. காரணம் என்னன்னா ஊழியத்தில் 2 பேரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதற்காக தான். ஆனா தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல மட்டும் இல்ல, அனைத்து திருமண்டலங்களிலும் இந்த ஆயருடைய மனைவிக்கு என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் முன்னுரிமை கொடுத்து என்ன பண்றாங்க, வேலை கொடுக்குறாங்க. இது நிறைய இடங்கள்ல சிக்கலை கொண்டு வருது. ஸோ எனவே ஆயருடைய மனைவி மாறும் அவங்களுக்கும் என்ன பண்ணலாம், அதாவது நமது சட்ட திட்டங்கள் திருமண்டல சட்டம் எப்படி சொல்கிறதோ அதன் அடிப்படையில் கொடுக்கலாம். ஆனால் சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வேலை கொடுக்கும்போது சில சபை மக்கள் சரியான மூப்பு நிமித்தமாக லிஸ்ட்ல இருக்கவங்க பாதிக்கப்படுறாங்க. அது ஆயர்களையும் ஆயர்களுடைய மனைவிமாரையும் அவருடைய நட்பெயருக்கும் களங்கம் ஏற்படுத்துவதாக அமைகிறது. எனவே பாத்தீங்கன்னா நிர்வாகத்தில் இருக்கவங்களும் ஆயர்கள் முக்கியமானவர்கள், ஆயருடைய மனைவிக்கும் கண்டிப்பா வேலை கொடுக்கணும். அவங்க படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுடைய குவாலிபிகேஷன் ஏத்தாப்புல
திறமையான நிறைய ஆயர்களுடைய மனைவியை நான் பார்த்திருக்கேன். ஸோ கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஆனா அடுத்தவர்களை தொந்தரவு செய்து கொடுக்கிற அளவுக்கு ஒரு வேலை கொடுக்க வேண்டாம். ஸோ அது போல பாத்தீங்கன்னா வீட்டுல ஐயரம்மா எப்பவும் கூட இருந்தாங்களா, ஐயரன் முன்னுவாரு, ஒரு கண்ட்ரோலா இருப்பாருன்னு சொல்றாங்க. ஆனா நான் ஒரு ஐயரம்மாட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, சார் போங்க சார், நீங்க வேற 6 நாளும் உள்ள என்ன பண்ணணும் கிடந்து நீங்க இருந்து பாரு, உங்களுக்கு தெரியும். ஒரு நாள் என்ன பண்ணணும், ஆட்சி ஐயரும் வீட்டுல இருக்கிறதே பெரும்பாடா இருக்கு, இதுல வேற 7 நாளும் உள்ள இருக்கோங்களா, நாங்க படிச்சிருக்கோம்ல, எங்களுக்கு வேலை வேணும்ல அப்படி சொல்லி என்ன பண்றாங்க சொல்றாங்க. ஸோ எது இதுவாக இருந்தாலும் பாத்தீங்கன்னா இது போன்ற பிரச்சனைகளில் ஆயர்மார் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் ஆயருடைய துணைவிமார் நீங்கள் என்ன பண்ணும் உதவி செய்தால் நிச்சயமாக அவருக்கு ஒரு நட்பெயரை கொண்டு வரும். இது போல துர்ச்செய்திகள் வருவது தவிர்க்கப்படும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ அது போல இன்னும் ஒரு போக்சோ ஆக்ட்லயும் பாத்தீங்கன்னா ஒருத்தரை கைது பண்ணிருக்கதா பாத்தீங்கன்னா செய்திகள் எனக்கு வந்தது. ஒரு மத போதகர்னு சொல்லிருக்காங்க, அருள்ராஜ்னு சொல்லி. அவர் பாத்தீங்கன்னா மத போதகர்னா நம்ம பாத்தீங்கன்னா இந்த சபை ஊழியரை சொல்லுவாங்க, இல்லைன்னா சபை ஆயரை சொல்லுவாங்க. அவர் சபை ஊழியரா இல்லைன்னா பாத்தீங்கன்னா ஆலய பணியாளரான்னு தெரியல, ஆளை பார்த்தா ஆலய பணியாளர் மாதிரி தெரியுது. பிபிஎஸ் டைம்ல பாத்தீங்கன்னா அங்க இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் செய்தாருன்னு சொல்லி என்ன பண்ணி சொல்லியிருக்கு. ஸோ இந்த 60 வயசுக்கு மேல போகும்போது பாத்தீங்கன்னா இது போல இந்த நம்ம அந்த பொது பேருந்துகள்ல நம்ம பாக்குறோம். வயசானவனே பாத்தீங்கன்னா அது ஒரு வியாதி மாதிரி அவங்களுக்கு என்ன பண்ணுது, தொத்திக்குது. இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த ஆலயத்துக்கு வருகிற பிள்ளைகள் பாத்தீங்கன்னா நமது பிள்ளைகள், நமது பேரன் பேத்திமார் போது நடக்க வேண்டிய ஒரு வயசுல இது போல ஒரு செயலை அவர் செஞ்சிருக்காரு. வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது போன்ற நபர்கள் பாத்தீங்கன்னா திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தங்களை சுய பரிசோதனை செய்து தாங்கள் எந்த பொறுப்புல இருக்கிறோம், தங்களை நம்பிதானே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிள்ளைகளை சின்ன சின்ன பிள்ளைகளை அனுப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர்கள் உணராவிட்டால் ஒரு காலத்திலும் இது போன்ற தவறுகள் நடப்பது தடுக்க முடியாது. இவர்களுக்கும் பாத்தீங்கன்னா கடுமையான தண்டனை நம்ம கொடுக்கணும். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அது நடந்தது உண்மை என்று தெரிந்தால் பாத்தீங்கன்னா தற்போது இருக்கிற நிர்வாகமும் அவர் மேல என்ன பண்ணும், துறை ரீதியாக கடுமையான நடவடிக்கை எடுத்து காவல்துறைக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து என்ன பண்ண. கடந்த நிர்வாகங்கள் பாத்தீங்கன்னா இங்க இந்த போக்சோ ஆக்ட்ல ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு, அது ஆசிரியர்கள்னாலும் சரிதான், தலைமை ஆசிரியர்களாலும் சரிதான், அவர்களுக்கு துணை போகின்ற செயலை பாத்தீங்கன்னா துணிந்து ஈடுபட்டாங்க. அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். அவர் நம்ம ஆளு, நமக்கு ஓட்டு போடுவாரு, நமக்கு என்ன பண்ணுவாரு, ஃபேவர் அனுப்பான்னு சொல்லி பாத்தீங்கன்னா மாணவர்களுடைய நலனில் கொஞ்சம் கூட அக்கறை கொள்ளாமல், பள்ளிகளுடைய ஆலயங்களுடைய முன்னேற்றத்தில் அக்கறை கொள்ளாமல் தங்களுக்கு விருப்பமானவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கேவலமான செயல்களை அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறமும் காவல்துறையிட்ட பிடிச்சு கொடுக்காம திரும்பி என்ன பண்ணாங்க, அவர்களை கல்வி பணியை தொடர விட்டு அவர்கள் என்ன பண்ணாங்க, உயர் பதவியில் என்ன பண்ணாங்க நிப்பாட்டாங்க. 2 அணியும் மாறி மாறி செஞ்சாங்க. ஈவி இறக்கமே காட்டக்கூடாது அவங்களுக்குலாம். எப்படி அரபு நாடுகள்ல பாத்தீங்கன்னா கடுமையான தண்டனைகள் கொடுக்காங்களோ அது போல பாத்தீங்கன்னா பண்ணோம், இவர்களே என்ன பண்ணோம், ஆமா கட்டிங் பண்ண வேண்டியதான், கட்டிங் பண்ணி என்ன பண்ணோம் அனுப்பிடணும். ஆனா பாத்தீங்கன்னா இவர்கள் அவர்களுக்கு என்ன பண்ணாங்க, துணையா போனாங்க. இதெல்லாம் வெட்கக்கேடானது. பேராயர்கள் மேலே குற்றச்சாட்டு என்ன பண்ணுது நிறைய இடத்துல வந்துருது. இந்த கோயம்புத்தூர்ல பாருங்க, ஒருத்தர் அடுத்தவன் பொண்டாட்டியை கல்யாணம் கட்டி வச்சுக்கிட்டு வெக்கமே இல்லாம என்ன பண்றாரு, ஊர் சுத்திட்டு இருக்கான். அந்த ஊருக்காரனை பார்த்துட்டு என்ன பண்றான், அவருக்கு மாலை மரியாதை போட்டுட்டு இருக்கான். சோ இது போல ஈனப்பிறவிகள் பாத்தீங்கன்னா பேராயராக ஆயராக வரும்பொழுது முதல்ல என்ன பண்ணும், கட் பண்ணிடலாம். நம்ம தூத்துக்குடி நாசிய திருமணத்தெல்லாம் 1% கூட வர விடக்கூடாது. ஒரு ஆள் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, அவர் மேல பாலியல் குற்றச்சாட்டம் இருக்குது. நான் சரியான நேரத்தில் என்ன பண்ணுவேன், வெளிப்படுத்துவேன். எனவே எந்த தயவு தாட்சியம் இல்லாமல் இது போல பாலியல் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள் ஈடுபடுகின்ற ஆயர்கள் மேலும் மற்ற நிர்வாகிகள் ஒரு நல்ல ஒரு நிர்வாகி வேணும். யாருன்னா ஒரு நியாயமான ஒரு சர்வாதிகாரிங்க வேணும். அவர் யாருன்னு எனக்கு தெரியல இது வரைக்கும். அவர் வந்தா மட்டும்தான் இது போன்ற குற்றச்சாட்டுகள் முற்றிலுமாக தடுக்கப்படும், எந்த விதமான ஐயமும் இல்லை. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு தகவலையும் நான் பதிவிடுகிறேன். நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா இந்த எல்லா சேகரங்களுக்கும் ஆலயங்களுக்கும் பாத்தீங்கன்னா அந்த பஞ்சாங்கமும் அது போல பாத்தீங்கன்னா அந்த ஜெப குறிப்புகளும் கொடுக்காம இருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் கடந்த நிர்வாகத்தில் அதன் பொறுப்பாளராக இருந்தவர்கள் பாத்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டே அது எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. தயார் நிலையில தான் வச்சிருக்காங்க. ஆனா அப்பொழுது இருந்த ஜோதிமணி ஐயா அவருடைய நிர்வாகம் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு அனுமதி கொடுக்காம இருந்திருக்காங்க. அவரை பாத்தீங்கன்னா நீதிபதி அல்ல, அநீதிபதியாக ஒரு அணியினருக்கு ஆதரவாக செயல்பட்டு பாத்தீங்கன்னா அவர்களை கொண்டு வருவதில் மட்டும் தான் குறியா இருந்தான்னு சொன்னேன். சோ அதனால பாத்தீங்கன்னா அவரும் அதற்கு தடை விதித்திருக்கிறார். அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த பிரிண்ட் பண்ண புக்கு கூட என்ன பண்ணல, வெளியில விடாம இருந்திருக்காங்க. காரணம் பாத்தீங்கன்னா தற்போது நிர்வாகத்துல வந்திருக்கவங்களும் என்ன பண்ணும், மாத்தணும் நினைச்சாங்க இல்லையா, ஐயர் எங்க போகணும் அங்க போகணும் சொல்லும்போது பாத்தீங்கன்னா அந்த பஞ்சாங்கத்தை வெளியிட்டு அதுல தவறான தகவல் வருங்க அப்படிங்கறதுனால இன்னும் பழிவாங்கும் படலம் தொடர்கிறதுனால பாத்தீங்கன்னா அவர்கள் பிரிண்ட் பண்றதுக்கே நினைக்காம என்ன பண்றாங்க, அதாவது பிஷப் எலெக்ஷன் வரும், அப்ப நமக்கு ஓட்டு போடாதான் என்ன பண்ணுவோம், தூக்கி அடிக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஆயர்கள் நீங்க புரிந்து கொள்ளுங்க. என்னை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நிர்வாகம் எதுவாக இருந்தாலும் பாத்தீங்கன்னா இங்கு நடப்பவை அனைத்தும் பாத்தீங்கன்னா அரசியல் தாண்டி அணிகளை தாண்டி நடக்கணும், ஆண்டவருக்கானதான் நடக்கணும். அதை பற்றிய எண்ணம் 2 அணியினருக்கும் கிடையாது. மாறி மாறி தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்காகவும் தாங்கள் அந்த பதவியில் ஒட்டி கொண்டு பழிவாங்க வேண்டும்,
தாங்கள் என்ன பண்ணணும், போற இடத்துல சால்வை வாங்கிட்டு சாப்பாடு வாங்கிட்டு என்ன பண்ணணும், சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறேன். தவிர திருமண்டலத்தை குறித்த ஒரு அக்கறை கூட இவர் 2 பேருக்கும் கிடையாது. இவர்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக துடை தெரியப்பட வேண்டும். குறிப்பாக பாத்தீங்கன்னா அதற்கு இருக்கின்ற ஒரே வழி தற்பொழுது பேராயர் தேர்தல். அதை எதிர்நோக்கி தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலம் காத்திருக்கிறது. ஆயர்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. நான் ஏற்கனவே ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ஒரு பழக்கடை, ஆவிக்குரிய கனிகள் நிறைந்த ஒரு கடையை பாத்தீங்கன்னா கர்த்தர் ஆயர்களை நம்பி பொறுப்பாக கொடுத்திருக்கிறாரு. அப்பொழுது அங்க ஒரு 2 குரங்கள் என்ன பண்ணுது, சண்டையிட்டு கொண்டு அந்த பழக்கடையை நாசம் செய்கிறது. காவலாளியாக கொடுக்கப்பட்ட ஆயர்கள் தங்கள் கரங்களில் உள்ள அதிகாரத்தை வைத்து ஆவிக்குரிய பலத்தால் அந்த குரங்குகளை துரத்தி அந்த பழக்கடையை காப்பாற்ற வேண்டும். அப்படி அந்த பழக்கடையை காப்பாற்றினால்தான் இங்கிருக்கின்ற அந்த ஆன்மாக்களுக்கு ஒரு நல்ல சத்தான ஆவிக்குரிய பழங்கள் கிடைக்கும். ஆனால் இவர்கள் அதை மறந்துவிட்டு இந்த குரங்குகளோடு தாங்களும் இணைந்து கொண்டு இந்த பழக்கடையை, இந்த ஆவிக்குரிய பழக்கடை என்ற திருச்சபையை, திருமண்டலத்தை நாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் சிலர் ஆயர்களை முன்குறித்திருக்கிறார். அணிகள் சார்பில்லாத ஆண்டவரை சார்ந்து நிற்கின்ற ஆயர்களை நமக்கும் கண்ணார காட்டி கொண்டிருக்கிறார். அவர்கள் வந்தால் மட்டும்தான் இந்த திருமண்டலங்கள் தூய்மையான திருமண்டலமாக மாறும். எந்த முகதாட்சியமும் இல்லாமல் ஆயர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அனைவருக்கும் நீதி நேர்மை செய்ய முடியும். அப்படி செய்தால் மட்டும்தான் இந்த திருமண்டலங்கள் காப்பாற்றப்படும். இல்லை என்றால் அழிவின் விளிம்பில் இருக்கின்ற சிஎஸ்ஐ திருமண்டலங்கள், தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலங்கள் போன்றவை பாத்தீங்கன்னா இனிமேல் ஆண்டவரே வந்தாலும் காப்பாற்ற முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே திருச்சபை மக்களே, திருமண்டல மக்களே, ஆயர் பெருமக்களே, தேர்ந்தெடுக்கப்பட்ட டிசி பெருமக்களே, சிந்தித்து செயல்படுங்கள். அனைவருக்கும் நன்றி. சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க.